ஓசோன் என்ற பெயர்ல ஒரு படலம் இருக்கு. காத்துதான் அது, அதுல ஒரு படலம் இருக்கிறது. அந்த படலத்துடைய வேலை என்ன தெரியுமா? சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்ங்கிறான்ல, அல்ட்ரா வயலட், சூரியன்ல இருந்து 7 விதமான வெளிச்சங்கள் வருது. உங்களுக்கு 7 கலர் வரும்ல, வானவில்லுடைய 7 வர்ணங்கள். வர்ணங்களை பத்தி பின்னாடி பார்ப்போம், அதையும் நல்லா சொல்றான். 7 வர்ணங்கள் என்னென்ன வர்ணங்கள் வருது, ஒவ்வொரு வர்ணத்துடைய தன்மை என்னங்கிறது வருது. இப்ப அந்த 7 வர்ணங்கள்ல கடைசி வர்ணம் எது? அல்ட்ரா வயலட்னு சொல்றான்ல, புற ஊதா. அந்த கடல்ல சூரியன்ல இருந்து வர வெளிச்சம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிகப்புல ஆரம்பிக்கும், இன்ஃப்ராரெட்ங்கறான்ல, சிகப்புல ஆரம்பிச்சு இந்த பக்கத்துல அல்ட்ரா வயலட், இந்த ஊதாவுக்கு அடுத்தது, ஊதாவுக்கு அடுத்த இந்த காக்கா முட்டைக்கு அடுத்த கலர்ல உள்ளது. அந்த கலர்ல முடியும். நடுவுல என்ன இருக்கும்? ஆரஞ்சு கலரு, சிவப்பு கலரு, ப்ளூ கலரு, பல மாதிரி கலர் நடுவுல இருக்கும் இல்லையா? இந்த கடைசியில அல்ட்ரா வயலட்ங்கறான். இந்த சூரியன்ல வர்ற இந்த கதிர்கள்ல அல்ட்ரா வயலட்ங்கிற அந்த கதிர் டேஞ்சர் ஆனது. அது என்ன அப்படியே பூமிக்கு வந்துச்சுன்னு வைங்க, அந்த கதிர் வந்தால் நம்ம திசுக்கள்ல உள்ள உயிரணுக்கள் அழிச்சிரும். அந்த கதிர் மட்டும் ஓசோன் ஒண்ணு அந்த அல்ட்ரா வயலட் நேர இறங்குனுச்சுன்னு சொன்னா நம்ம தோள்கள்ல உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் உள்ள உயிர்கள்லாம் போய் அப்படி சொறி சொறியாகி அதை மனிதன் மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஈரப்பசையெல்லாம் போயிடும், எந்த செல்லுகளுக்கும் உயிர் தன்மை இருக்காது. அப்படியே ஒரு மனிதன் வாழவே முடியாத அளவுக்கு அது ஆயிரும். அவ்வளவு டேஞ்சரானது எது? அல்ட்ரா வயலட். அதனால இப்ப அல்ட்ரா வயலட் தான் எல்லாம் சாவடிக்கிறாங்க. எதை? குடி தண்ணீர் கிருமி எல்லாம் சாவடிக்கிறான். எதை செலுத்தி சாவடிக்கிறான்? அல்ட்ரா வயலட்ங்கிற அந்த வெளிச்சத்துல இருந்து மற்ற ஆறையும் பிரிச்சு விட்டுவிட்டு அல்ட்ரா வயலட்டை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதை கொண்டு தண்ணியில பாய்ச்சினா அது எதை சாவடிச்சு விடுது? தண்ணியில உள்ள உயிரணுக்கள் எல்லாம் சாவடிச்சிருந்து அதை குடிச்சா நல்லதுங்கிறான். அது நம்மளுக்கு பாய்ச்சோம்னா நம்ம போயிருவோம். தண்ணியில